சின்ன குழந்தை, செல்ல குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. செல்ல குழந்தை, சின்ன குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. ஆரிரோ ஆராரோ, ஆரிரோ ஆராரோ. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 27/12/24 இருக்கின்றோம். இன்று புனித யோவான் நற்செய்தியாளரின் விழா. நாம் இன்று தொடரும் சங்கீத தொடர்ச்சி 65, 7, 8, 9, நீதிமொழிகள் 35, 25, 26, 27. நாம் இன்று தொடரும் தூய நற்செய்தி வாசகம் யோவான் 20, 2, 8. நாம் இயேசுவின் அன்பு சீடர் நற்செய்தியாளர் யோவானின் விழா அன்பு பாராட்டுவதற்கு சிறந்த மாதிரியாக யோவானை காணலாம். இயேசுவின் மீது இவர் வைத்திருந்த அன்பு சிலுவை சாவு வரை கூடவே நிற்கச் செய்தது. எல்லோருக்கும் முன்னால் கல்லறைக்கு செல்ல முன் வைத்தது. இயேசு தன் தாயை யோவானின் பொறுப்பில் ஒப்படைக்கின்றார். அன்பு வழியே அனைத்திலும் உயர்ந்தது. தூய நற்செய்தி வாசகம் 1 கொரிந்தியர் 13:13 அன்பை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்கும் என்பதற்கு யோவான் நற்செய்தியாளர் என்று சான்று பகர்கின்றார். அன்பு பற்றிய புரிதல் மாறி வரக்கூடிய இக்காலகட்டத்தில் உயர்ந்த அன்புக்கு சான்றாக நிற்கின்றார் யோவான். அன்பு எப்படிப்பட்டதாக நம் வாழ்வில் இருக்க வேண்டும்? 1 யோவான் 4:12 கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இருப்பார். அவரது அன்பு நம்மில் நிறைவு பெறும். அன்பு அன்பில் போலியாக நினைத்து போலித்தனங்களை தவிர்ப்போம். அன்பானவர்களிடம் உண்மையாக நடந்து கொள்வோம். எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரியாமல் பகிர்ந்து கொள்வோம். ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் வாழ்ந்து வந்தார். அவர் பிறப்பிலே பணக்காரர், பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் என்பது போல. அவர் ஒரு நாள் அந்த ஊர் அரசன் மிக கொடுமையானவன். ஆனால் இவர் என்ன செய்தார் என்றால், தன் வாழ்க்கையை வெறும் எல்லாவற்றையும் துறந்து தன்னை ஏழைகளுக்காகவே வாழ்ந்தார். ஏழைகளிடம் எளிமையாகவும் மிகவும் பணிவாகவும் வாழ்ந்தார். ஏழைகளுக்காகவே வாழ்ந்தார். அந்த ஊரில் வாழ்ந்த அந்த அரசனுக்கு இவரை கண்டதும் மிகவும் கோபம் எழுந்து இவரை கொடூரமாக வஞ்சிக்க ஆரம்பித்தான். கொடுமையாக தண்டித்து காரணமே இல்லாமல் துன்புறுத்தி சித்திரவதை செய்து கொன்றுவிட்டான். அந்த மக்கள் அவனுக்காக சான்று பகர தன் முழு உடைமைகளையும் துறந்தார்கள். இன்றும் அவர்கள் அந்த மன்னருக்காக ஏழைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அன்பு. அன்பு என்பது ஒருவரிடம் கடன் கொடுத்து நாம் கடன் வாங்குவது அல்ல. அன்பை அன்பாக பெற்றுக்கொள்வோம். அன்பை அன்புடன் நேசிப்போம். அன்பை அன்புடன் வாழச் செய்வோம். அன்பை அன்பாக நேசிப்போம். 1 கொரிந்தியர் 13 சொல்வது போல எல்லா இனத்தாரிடமும் அன்பாக இருக்க இயேசு நமக்கு பழக கற்றுக் கொடுத்தார். இவர் கருநிறம், இவர் சிவப்பு, வெள்ளை என்று எந்த கலரையும் பார்க்காதவர் இயேசு. அன்பு எதையும் நம்பாது. அன்பு எதையும் ஏற்றுக்கொள்ளும். அன்புக்கு கலர் கிடையாது. அன்பு கருப்பு வெள்ளை என்று பார்ப்பதில்லை. அன்பிடம் என்றுமே துணிந்து தைரியமாக செயல்படும். அன்புக்கு போலித்தனம் கிடையாது. அன்புக்கு ஜெராக்ஸ் கிடையாது. அன்பை யாராலும் அதை மாற்ற முடியாது. எப்படி மாற்றம் ஒன்றே மாறாததோ அதுபோல் என்றுமே அன்பு மாறாதது. ஒருவரிடம் அன்பை நாம் பகிர வேண்டுமென்றால் நாம் அவரிடம் அன்பு கண்ணாடி போன்றது. நாம் எதை கொடுக்கிறோமோ அது நமக்கு திருப்பி கொடுக்கும். நாம் ஒருவரிடம் எதிர்பார்க்கும் அன்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கும் அன்பு, வாங்கும் அன்புத்தான் உண்மையான அன்பு. ஒருவரை நேசிக்கும் போது அவரிடம் இப்போ நாம் பயணிக்கும்போது அவர் என்ன சொத்து உள்ளவரா, அவர் என்ன படிப்பாளியா என்பதை நாம் கேட்பதே இல்லை. அந்த ஒரு சிறு ஹவர் ட்ராவலிலோ ஒரு 10-15 நிமிஷம் ட்ராவலிலோ ஒருவரிடம் பழகுகிறோம். எதை வைத்து? மனிதர் என்ற அந்த அன்பை வைத்துத்தான். அதுபோல் நாம் அன்புடன் வாழ இயேசு இந்த உலகிற்கு நமக்கு விட்டு சென்றது. நாம் அடிக்கடி என் வாழ்க்கையில் நான் நிறைய நாட்கள் என்னையே உணர்ந்த நாட்கள் இந்த ஒரு வரித்தான். அன்பு ஒன்றே. அன்பு தன்னலத்தை துறக்கும். அன்பு அனைத்தையும் நேசிக்கும். அன்பு பாருங்கள், இயேசுவே கடவுளே கட்டளைகளை 2 வரிகளில்
முழுமையாக்கினார். இந்த உலகமே முழுமையானது இரண்டு. ஒன்று கடவுளை நேசி, ஒன்று அன்பை நேசி. தன்னைத்தான் நேசிப்பது போல் பிறரை நேசி. இது இரண்டுமே 2 வரிகளில் அன்பு இன்று அடங்கியுள்ளது. அதனால் இந்த கிறிஸ்து பிறப்பில் நாம் யாரையாவது துன்புறுத்தியிருந்தால், யாரையாவது மறந்திருந்தால், யாரையாவது நாம் போலித்தனமாக நேசித்திருந்தால் அவர்களை மறப்போம், மன்னிப்போம், முழுமையாக நேசிப்போம். நம்மிடம் உள்ளதை கண்ணாடி போல தூய்மையாக காட்டுவோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.